Hello friends, welcome back to my YouTube channel. இன்றைக்கி நம்ம ட்ரைபாட் வித் செல்ஃபி ஸ்டிக் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டீசென்ட் ஃபீச்சர்ஸோட ஒரு அட்ஜஸ்டபிள் 4 feet ட்ரைபாட் செல்ஃபி ஸ்டிக் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் ஒரு 350 to 500 ரேட்டுக்கு போகிறதுக்கான இந்த பொருள் நிச்சயமாக ஒர்த் ஆஃப் மணின்னு நம்ம சொல்லலாம். ஃப்ளெக்சிபிளாக உள்ள இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாரிசான்டலாகவும் வெர்டிக்கலாகவும் நீங்கள் மொபைல் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஹைட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் தான். 4 feet வரையும் நீங்கள் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இது டேரெக்டாக நான் ஸ்டோரில் வாங்கினனால ஒரு வாட்டி நான் அங்கேயே ஓப்பன் பண்ணியிருந்தேன், ஏதாவது டேமேஜஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ நான் இப்போ இந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற இந்த இடத்துல வந்து நம்ம மொபைலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வந்து ஹாரிசான்டலாகவும் சரி வெர்டிக்கலாகவும் சரி நீங்கள் ஃப்ளக்சுவேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மைல்டாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு குட்டி நாப் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் மொபைலை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ண வச்சுக்கலாம். அண்ட் அப்படியே நீங்கள் டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் ட்ரைபாட் இருக்கும். ட்ரைபாடுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா 3 பாட் இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பாடம் நம்ம வந்து பிரித்து விட்டு ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த 3 பாடையும் ஒன்று ஒன்றா பிரித்து விட்டு ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி ஃபோன் அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளாவே தனியாக கூட வீடியோ ஷூட் பண்ண முடியும், யாருடைய உதவியும் இல்லாமல். இந்த ட்ரைபாட் ஸ்டாண்டை நீங்கள் வைக்கும்போது அந்த காலை ஃபுல்லாக விரிச்சிட்டு நீங்கள் வைங்க. ஒரு சைடு ஏற்ற இறக்கமாக இருந்துச்சு அண்ட் ப்ராப்பரான ஸ்டேபிளான பிளேஸில் வைக்கல அப்படின்னா அது வந்து ஷேக் ஆகும் அண்ட் ப்ராப்பராக நிற்காது. வீடியோ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குவாலிட்டியாக கிடைக்காது. அடுத்ததாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூடூத் ரிமோட் சென்சார் இருக்கும். அதாவது இதை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய மொபைல் இருக்கிற ப்ளூடூத்லேயும் இதையும் நீங்கள் சேர்த்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து ஷூட் ஆகிடும். அதாவது உங்களுடைய மொபைலை நீங்கள் அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு இந்த சென்சாரை உங்களுடைய பேக்கெட்டில் ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், ஃபோட்டோ வந்து ஷூட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிறீங்க, அங்கே வந்து ஒரு ஆள் மிஸ் ஆகிறாங்க, அவங்க போய் எடுக்கிறாங்கன்னா அந்த மாதிரி டைமில் அவங்களும் நீங்கள் கூடவே நிற்க வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து உள்ளங்கையிலேருந்து நீங்கள் வந்து மொபைலை ஆப்ரேட் பண்ணிட முடியும். அடுத்ததாக மொபைல் ஃபோனை நீங்கள் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஹாரிசான்டலாவோ வெர்டிக்கலாவோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும்போது மொபைல் வந்து கீழே விழாது, அதை அழகாக வந்து பிடிச்சிக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப மடக்கி வந்து வச்சுக்கலாம். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூச்சர் தான். அடுத்து நான் சொன்னது போல் பாருங்கள், இது நீங்கள் எவ்வளோத்துக்கு வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இப்போது ஸ்கூல் டீச்சிங் ஸ்டாஃப்ஸு இல்லை காலேஜ் லெக்சர்ஸ்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் உங்களுடைய வீடியோஸை நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். இல்லை நான் எதுவுமே பண்ணலை, நான் சாதாரணமாக நார்மல் செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கிறேன்னா கூட நீங்கள் இதே மாதிரி ட்ரைபாடெல்லாம் மடக்கி வச்சுட்டு உங்களுடைய மொபைலை நீங்கள் ப்ளூடூத்தில் சென்சாரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய செல்ஃபி ரெடி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 4 feet நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இழுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட ஹைட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூச்சர் தான். ஸோ நான் உங்களுக்கு அதோடய லென்த்தை நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு டேப் வச்சு அளந்து பார்த்தேன், கிட்டத்தட்ட 4 feet கிட்டே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமோ இல்லை வெப் சீரிஸோ நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, நான் நிறைய பெரிய பட்ஜெட் வச்சு இல்லை, ஆனால் ஒரு நார்மல்னால ரேட் வச்சு தான் நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு 4 அடி உள்ள அண்ட் ஃப்ளெக்சிபிளாக ஹாரிசான்டல் வெர்டிக்கலாக ரொட்டேட் பண்ணிக்கக்கூடிய செல்ஃபி ஸ்டிக் ப்ளூடூத்தோட சென்சாரோடு வருகிற இந்த ப்ராடக்ட் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் ஒரு 350 500 வரும். ஸோ ஆனால் ப்ராடக்ட் வந்து ஒர்த் ஆஃப் மணின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் குறித்த தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.